மாப்பிள்ள நான் கிளம்புற மாப்பிள்ள, டைம் ஆயிட்டு, எப்போ வரேன்னு தெரியலவா. இருங்க அண்ணே, இப்போ வந்துருவாவ. எங்கேயாச்சும் பக்கத்துல கடைக்கு எங்கேயாச்சும் தான் போயிருப்பாவன்னு நினைக்கேன். இதோ வந்துட்டாவுல ரெண்டு பேரும். இல்லை எங்க போயிட்டு வரிய? எங்க போறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களோ வீட்டில்? போச்சு போச்சு, நல்லா மாட்டின எல்லாத்தையும் சொல்லிட்டார் போலயே இந்த மனுஷன். என்னை கேவலப்படுத்திருப்பாருன்னு நினைக்கேன். சரி சரி, முகத்தை சிரிச்சாப்ல வெயி. வாங்க மருமகனே, எப்போ வந்திய? வந்து 1 மணி நேரம் ஆகுதுட்ட. எங்க போயிட்டு வரீங்க? வீட்டில் ஏதாவது சொல்லிட்டு போலாம்ல. பக்கத்துல கடைக்கு தாங்க போனோம், அதான் சொல்லல. எப்போ வந்தீங்க? ஃபோன் பண்ணும்போது கூட வாரேன்னு சொல்லலையே என்கிட்ட நீங்க. எம்மா என்னம்மா நடிக்காமமா அந்த அண்ணி. அக்கா அக்கா உன்கிட்ட ஃபோன் பேசினாவளோ? எப்பக்கா பேசினாவே? காலையில பேசுறவ தம்பி. காலையில அத்தா உன்கிட்ட பேசினாவே? அது அது ஆமா, காலையில பேசுனாவல. எங்க காலையில பேசுனீங்களா? சும்மா நடிக்காதக்கா, எல்லாம் அத்தான் சொல்லிட்டாவே. வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்திருக்கா. இங்கே வந்து 2 நாள் ஆகுது, ஒரு வார்த்தை சொல்லலை எங்ககிட்ட. என்ன வீட்டில் எங்ககிட்ட சொல்லாமே நீங்கள் 2 பேரும் இருக்கிய. அம்மா கிட்ட சொன்னியா? அம்மாக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கும் தெரியாதுப்பா, என்கிட்டலாம் ஒன்றும் சொல்லலை. அப்படியேம்மா சண்டை போட்டுமா வந்தா நீ? அம்மைக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் தான் சண்டை போட்டு வந்தேன், யாருக்கிட்டையும் சொல்லலை. எதுக்கு நீ சண்டை போட்டு வந்திய? உங்கள் மாமியார் ஒரு சுடு தண்ணி கேட்டதுக்கா சண்டை போட்டு வந்திருக்கிய? ஏமா அவிய கதையை அவிய பாப்பாவ, நீ அமைதியா இரு, நீ இதில் தலையிடாத. இது நல்ல கதையா இருக்க. என்ன பேச்சு பேசுறியாத்த? நான் ஏன் தலையிடக்கூடாது? அது எனக்கு அண்ணி இல்ல. சண்டை போட்டுட்டு எங்கே வந்திருந்தாவ? நம்ம வீட்டில் தானே வந்திருந்தாவ. நம்மளுக்கும் தெரியணும்ல என்ன ஏதுன்னு. நான் கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு? அசிங்கப்படுத்தி விட்டுட்டால மனுஷா. இப்போ உன்னை யார் இங்கே வர சொன்னா? நான் என்னை வந்து கூட்டணும்னு சொன்னனும். எதுக்கு இங்கே வந்தா? வந்து இப்போ கேவலப்படுத்தி விட்டால என்ன எல்லா இடத்துலையும். இது என்ன கேவலம் இருக்கு? உன் தம்பி கொண்டாடி தானே, தெரியட்டுமே. தெரிஞ்சா என்ன? ஒரு சுடு தண்ணி வைக்க மறந்துட்டாலாம், அதில் என்ன தப்பு இருக்கு? வச்சு தரேன்னா திரும்ப வச்சு தர போறா. அதுக்கு ஏன் மருமகனும் உங்கள் அம்மா இப்படி திட்டணும் என் பிள்ளைய? அவன் மறந்துட்டேன்னு சொல்லலத்தே. சுத்தம் வைக்கிறதுக்கு என்ன உனக்கு வேலைக்காரியா? நீ வந்து இறங்கணும்னு உனக்கு உடனே சுத்தம் வச்சு தந்துடணுமா? அப்படி ஏகப்பட்ட பேசிக்கிட்டே போறா. நிப்பாட்டாம உங்களை மாதிரியாவா? உங்களை மாதிரியே உத்தியை வளர்த்து வச்சிருக்கீங்க. அப்புறம் தாய் மதன பிள்ளை இருக்கும். என் பிள்ளை என்ன மாதிரி தான் இருக்கும். அவள் எல்லாம் நியாயமாக தான் பண்ணுவா. அவள் வீண் சண்டைக்கு யார்கிட்டையும் போக மாட்டான். ஆமா, போக மாட்டான். இப்போ உங்களை மாதிரி நம்ம வீட்டோட இருந்தால் பரவாயில்ல. ஊர்ல இருந்து வருஷத்துக்கு 1 வாட்டியோ 2 வாட்டியோ தான் வருவாங்க. வரும்போது கொஞ்சம் நல்லா பார்த்து அனுப்பினா என்ன உங்க மகளுக்கு? சண்டைக்காரி மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்கா. அவ வந்து இறங்கணும்னா 2 நாள் இருக்க போறதுக்கு இந்த ஆட்டம் ஆடுறா. அதே உங்களை மாதிரி வீட்டோட இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க மகா? என்ன உங்க அம்மா இங்கே இருந்து வேலை செஞ்சுட்டா இருக்காவ? எப்பயாச்சும் ஒரு தடவை தானே வராவ. வர்றப்ப சுடு தண்ணி வச்சு குளிச்சுக்க வேண்டியதானே. மகன் வீட்டு தானே, அவிய வேலையை அவிய செஞ்சுக்க வேண்டியதானே. நான் என்ன வேலைக்கறியா எல்லாம் பார்த்து செஞ்சு வைக்கிறதுக்கு உங்க அம்மைக்கு? இல்லத்தமா வந்து இங்கே பொண்ணு எடுத்து நான் பண்ற பாடு வேலைக்காரியான் கேட்க. நீ இப்படி பண்ற பண்ணுக்கு எங்க அம்மா வீட்டோட இங்கே வச்சுக்க பார்த்துட்டே இரு. நீ வெப்பிய வீட்டோட வச்சிருந்தா நீங்க தான் இருக்கணும். நான்லாம் இருக்க மாட்டேன் உங்க அம்மா கூட. நான் இங்கேயே தான் இருக்க போறேன். காக்கேன் உன் தம்பி எத்தனை நாள் உனக்கு சாப்பாடு போடுறான்ட்டு. அக்கா நீ முதல்ல அத்தான் கூட கிளம்பு போ. வீட்டுக்கு கிளம்புக்கா. உன் மாமியாரை நல்லபடியாக சந்தோஷமா அனுப்பிச்சு வை வீட்டுக்கு. இவ கேட்கறதா ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடு. நல்ல பேர் எடுக்கா. நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்து. சிரிக்க வைக்காத. ஏன் அவளால் என்ன உன் குடும்பமான சிரிச்சு போச்சு? உன் பொண்டாட்டியாலையும் ஒன்னாலே சிரிக்குது குடும்பமானம். எங்களாலலாம் ஒன்றும் குடும்பமானம் சந்தி சிரிக்கல, உங்களால தான் சிரிச்சிட்டு இருக்கு. சண்டை போட்டுட்டு வந்திருக்காவ. வீட்டில் ஒரு பெத்த மகன்கிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்கிய 2 பேரும். சந்தி சிரிக்குதாம்ல எங்களால். ஆமாம், உங்ககிட்ட சொல்லிட்டு என் பிள்ளை வாழாமல் வந்துட்டு நீ இலக்காரமாக சிரிக்கிறதுக்கு தானே உங்ககிட்ட சொல்லணும். நாங்கள் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவா, எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்துவா. ஆமாம், இதுதான் எங்களுக்கு வேலை. உங்கள் குடும்பத்தில் நடத்துறதெல்லாம் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா வீட்டுக்கு சொல்கிறதுக்கு. எங்கள் அம்மாவுக்கும் வேறு வேலை வெட்டி இல்லைல்ல. இங்கே நடக்கிற கதையை தினமும் காலையில் எழுந்தோன்னே ஃபோன் பண்ணி என்னம்மா நடந்ததுன்னு கேட்குறாவ. அதுக்கு தான் எங்கள் அம்மாவும் இருக்காதாங்க காத்துக்கிட்டு. மருமகா கிட்ட சண்டை போடுறது நிப்பாட்டுங்க தே. முதல்ல உங்க பிள்ளைக்கு புத்திமதி சொல்லி அனுப்பிச்சு விடுங்க. சரி போயிட்டு வாமா, மருமக தான் வந்து கூப்பிட்றாவல்ல, கிளம்பு. என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டாரு? நான் இவர் கூட போகலை. என்ன அசிங்கப்படுத்திட்டாவன்றிய? வந்து அண்ணன் கூப்பிட்றாவல்ல, கிளம்புங்க. நீ வயசில் பெரியவிலையா இருக்கியேன்னு பார்க்குறேன். இல்லைன்னா 4 சப்புன்னு அரைஞ்சு அமுச்சு விட்ருப்பேன். இப்போ நான் உங்கள் அம்மா இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன்னா. என்ன அசிங்கப்படுத்திட்டாரு? உங்கள் தம்பிக்கிட்டே தம்பி பொண்டாட்டிக்கிட்டே தானே வந்து சொன்னாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அண்ணன் மட்டும் வந்து சொல்லலைன்னா எங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது. குடும்பம்ன்றீங்க, இப்படி குடும்பத்துக்குள்ளே எல்லாம் மறைச்சி தான் பேசுவீங்க போல். என்ன கிளம்புங்க நீ. அதானே, அத்தை மட்டும் கௌரவம் பார்த்துட்டு உன்ன மாதிரி நான் ஏன் வந்து உன்னை கூப்பிட வரேன்ட்டு இருந்தாவன்னா நீ இங்கே தான் கடந்திருக்கணும். எங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்காது. அவைய பெரிய மனசு பண்ணி தப்பு நீ பண்ணியிருந்தாலும் வந்து கூப்பிட வந்திருக்காவ. அந்த மரியாதைக்காச்சும் கிளம்பு. சரி, 2 நாள் இருந்துட்டு அப்புறம் நான் கிளம்புறேன். சரி, அப்போ இங்கே வச்சுருங்களேன், நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. நில்லுங்க அம்மே, வருவாவ கூட்டிகிட்டு போங்க.